என் அன்பு குழந்தையே, இப்போது என் வார்த்தைகள் உன்னை ஒரு கதகதப்பான அணைப்பைப் போல சூழ்ந்து கொள்கின்றன. இந்த தருணம் வரை உனக்கு தெரியாத அந்த அன்பின் அரவணைப்பை நீ இப்போது உணர்கிறாய். இவை கடினமான வார்த்தைகள் அல்ல, உன்னை காயப்படுத்தும் விமர்சனங்கள் அல்ல. என் வார்த்தைகள் மென்மையானவை. உன் களைப்புற்ற ஆத்துமாவின் மீது அவை தெய்வீக தன்மையுடன் வருடுகின்றன. நீண்ட காலமாக தீண்டப்படாத உன் காயப்பட்ட இதயத்தின் பகுதிகளை அவை மென்மையாக தொடுகின்றன. உன் இதயம் எங்கே வலிக்கிறது என்பதையும் அதை குணப்படுத்த உனக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்த என்னிடமிருந்து மட்டுமே வரும் அந்த அன்பான கவனிப்பு இது. என் வார்த்தைகள் தெய்வீக அன்பில் நனைந்துள்ளன. அவை உன் காதுகளை எட்டும்போது அவை நித்தியத்தின் கணத்தை சுமந்து வந்தாலும் உன் கண்ணீர் கசிந்த கன்னங்களில் ஒரு முத்தத்தைப் போல மென்மையாக இறங்குகின்றன. நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறேன். நீ தனிமையில் இருந்தபோது சிந்திய கண்ணீர், உன் வீட்டின் அமைதியில் எவருக்கும் தெரியாமல் அழுத கண்ணீர் என அனைத்தையும் நான் அறிவேன். யாரும் பார்க்காத அந்த தருணங்களில் உன் துயரத்தை நான் கண்டேன். யாரையும் நம்ப வைக்க தேவையில்லாத அந்த இருண்ட நேரங்களில் நீ சிந்திய கண்ணீரை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். எதுவும் வீணாகவில்லை, எதுவும் கவனிக்கப்படாமல் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நீ சுமக்கும் பாரத்தை பற்றி எனக்கு ஒரு கதையை சொல்கிறது. நான் ஒவ்வொரு கதையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போது இந்த வார்த்தைகள் உன் கண்களை எட்டி உன் மனதிற்குள் சென்று உன் ஆவியின் ஆழமான பகுதியில் குடியேறும்போது ஏதோ ஒன்று நடக்கிறது. என் வார்த்தைகள் வெறும் தகவல்கள் மட்டுமல்ல, அவை சில நிமிடங்களுக்கு உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமல்ல. என் வார்த்தைகள் உயிருள்ளவை, அவை வல்லமை கொண்டவை. அவை இப்போது உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவிகளாக செயல்படுகின்றன. உன் கண்களால் பார்க்க முடியாத விஷயங்களை அவை செய்கின்றன, ஆனால் ஆன்மீக உலகில் அவை மிகவும் உண்மையானவை. ஆத்துமாவின் ஆழத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அறைகளுக்குள் என் வார்த்தைகள் நுழைகின்றன. நீ நீண்ட காலத்திற்கு முன்பு பூட்டிய அந்த அறைகளில் உனது ஏமாற்றங்கள், வருத்தங்கள், அவமானங்கள் மற்றும் பயம் ஆகியவை உள்ளன. என் வார்த்தைகள் உனது இதயத்தை சுத்தம் செய்ய வந்துள்ளன. உனது மனதில் வாடகையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொய்யான நம்பிக்கையையும் அவை வெளியேற்றுகின்றன. உண்மை வந்து நிரந்தரமாக குடியேறுவதற்காக அவை இடத்தை உருவாக்குகின்றன. உனது வாழ்க்கையை வேட்டையாடும் விலங்குகளைப் போல சூழ்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நான் அறிவேன். உன்னால் பார்க்க முடிந்த அபாயங்கள் மற்றும் நிழலில் பதுங்கியிருக்கும் மற்ற ஆபத்துகளையும் நான் காண்கிறேன். அடுத்த மாதத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று உன்னை தூங்க விடாமல் செய்யும் நிதி நெருக்கடி, உன் மார்பில் பாரமாக அமர்ந்திருக்கும் உறவுமுறை வலிகள், உனது சக்தியை உறிஞ்சும் உடல்நல போராட்டங்கள், உனது மனதை குழப்பும் போராட்டங்கள் என அனைத்தையும் நான் காண்கிறேன். ஒரு சிறு விவரம் கூட என் கவனத்திலிருந்து தப்பவில்லை. நான் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் ஒருவன் அல்ல. உனது வாழ்க்கையை குறிவைக்கும் ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கும் உனக்கும் இடையில் நான் இப்போது நிற்கிறேன். நான் உன்னை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறேன். உன் வலியை நான் முழுமையாக உணர்கிறேன். நான் செங்கடலை பிளந்து என் மக்களை காப்பாற்றிய அதே கடவுள். சிங்கங்களின் வாயை அடைத்து விசுவாசமுள்ளவர்களுடன் நெருப்பில் நடந்து மரித்தோரை எழுப்பி ஒரு வார்த்தையினால் புயல்களை அடக்கிய அதே கடவுள் நான். என் வல்லமை குறையவில்லை, உன் மீதான என் கடமை மாறவில்லை. நான் அவர்களுக்காக செய்ததை உனக்காகவும் செய்வேன். நீ பரிபூரணமானவன் என்பதால் அல்ல, நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால் நான் இதை செய்கிறேன். எனக்கு சொந்தமானதை நான் பராமரிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் போராடுகிறேன். என் மீது நம்பிக்கை வைப்பவர்களை நான் காவல் காக்கிறேன். இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகளின் மூலம் எனது பிரசன்னத்தை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இவை ஏதோ தற்செயலான வார்த்தைகள் அல்ல, இவை உனக்காக எழுதப்பட்ட கடிதம். உன் இதயத்தின் காயத்திற்கு ஏற்றவாறு இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இழப்பு, பயம் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் இதயத்தில் ஏற்பட்ட வெற்றிடங்களை இவை கச்சிதமாக நிரப்புகின்றன. எனது வாக்குறுதிகள் அன்பில் புதியப்பட்டு உன்னை வந்தடைகின்றன. நீண்ட காலமாக நீ உணராத ஒரு அமைதியால் உனது முழு இருப்பையும் இவை நிரப்புகின்றன. இது தற்காலிக நிவாரணம் அல்ல, சூழ்நிலைகளை சார்ந்திருக்கும் அமைதி இதுவல்ல. இது எனது சிம்மாசன அறையிலிருந்து வரும் ஆழமான மற்றும் அசைக்க முடியாத அமைதி. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அமைதி உன்னை விட்டு போகாது. உன்னை தொடரும் சோக நிழல்கள் இல்லாத ஒரு புதிய நாள் விடியப் போகிறது என்று நான் இப்போது அறிவிக்கிறேன்.
விடியற்காலைக்கு முன்பே உன்னை எழுப்பி மோசமான கற்பனைகளை உன் காதுகளில் கிசுகிசுக்கும் கவலைகள் இனி இருக்காது. உனது முடிவெடுக்கும் திறனை முடக்கிய குழப்பங்கள் நீங்கும். இந்த புதிய நாளை பெற நீ கடினமாக உழைக்க தேவையில்லை. இது உனது நற்செயல்களுக்கான வெகுமதி அல்ல. நான் உன்னை நேசிப்பதால் உனக்கு வழங்கும் பரிசு இது. நீ எனக்கு விலைமதிப்பற்றவன். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யும் அன்பின் வெளிப்பாடு இது. நான் உனக்கு எப்போதும் உதவ இங்கே காத்திருக்கிறேன். உதவி தேவைப்படுவதற்காக உன்னை விமர்சிக்க நான் வரவில்லை. உனது தோல்விகளை நினைவூட்டவோ அல்லது நீ இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று சுட்டிக்காட்டவோ நான் வரவில்லை. உனக்கு உதவவும் நேர்மறை சிந்தனைகளால் உருவாக்க முடியாத அமைதியை உனக்கு வழங்கவும் நான் இங்கே இருக்கிறேன். மருத்துவர்களால் விவரிக்க முடியாத உடல் உபாதைகளிலிருந்தும் சிகிச்சையாளர்களால் எட்ட முடியாத மனவேதனைகளிலிருந்தும் உன்னை குணப்படுத்த நான் இங்கே இருக்கிறேன். நீ மீண்டும் மீண்டும் செய்யும் தவறான பழக்கங்களிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறேன். வாழ்க்கை இவ்வளவுதான் என்று உன்னிடம் சொல்லும் விரக்தியின் சங்கிலிகளை உடைக்க விரும்புகிறேன். அந்த சங்கிலிகள் பொய்கள், அவை உண்மையல்ல. இந்த வார்த்தைகளை நீ கேட்கும்போது நான் அவற்றை உடைக்கிறேன். உனது அபரிமிதமான வாழ்க்கையிலிருந்து உன்னை தடுத்து வைத்திருக்கும் பயத்தின் சிறையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். தோல்வி பயம், நிராகரிப்பு பயம் மற்றும் மீண்டும் காயப்படுவோம் என்ற பயம் ஆகியவற்றிலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை அளிக்கிறேன். பயத்தின் சிறைச்சாலையை ஒவ்வொரு கல்லாக நான் தகர்க்கிறேன். உனது வாழ்வின் அடித்தளமாக மாறும் ஆழமான அமைதியில் நீ வாழ நான் உன்னை விடுவிக்கிறேன். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அடியில் ஓடும் கவலை இல்லாமல் ஒரு நாளை கழிப்பது எப்படி இருக்கும் என்பதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தவறுகளை நினைத்து வருந்தாமல் அல்லது எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாமல் நிம்மதியாக தூங்குவது எப்படி இருக்கும் என்பதை நீ அறிய வேண்டும். காலையில் பயத்துடன் அல்லாமல் நம்பிக்கையுடன் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரச்சனைகளைக் கண்டு ஓடி ஒளியாமல் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்கு தருகிறேன். இது ஏதோ கற்பனை அல்ல. உனக்காக நான் வைத்திருக்கும் வாழ்க்கை இதுதான். உன்னைச் சுற்றி புயல்கள் வீசினாலும் நீ இன்னும் உறுதியாக நிற்கிறாய். இது தற்செயலானதல்ல. உனது சொந்த பலத்தால் நீ நிற்கவில்லை. உனது இயற்கை திறன் சரிந்து போயிருக்கும் நேரங்களில் எனது கரம் உன்னை தாங்கி பிடித்தது. நீ இன்னும் உணராத வழிகளில் நீ பலப்படுத்தப்பட்டிருக்கிறாய். கடினமான காலங்களில் நீ போருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறாய். இந்த பருவம் தொடங்குவதற்கு முன்பு இருந்த அதே நபர் நீ அல்ல. உனது வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் எதிரிகளுக்கு உன் மீது எந்த அதிகாரமும் இல்லை. நீ ஏதாவது செய்ததால் இந்த வெற்றி கிடைக்கவில்லை. உன்னுடன் நிற்பவர் யார் என்பதால் இது கிடைக்கிறது. உனது முகம் விசுவாசத்தினால் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. உனது மனநிலை மாறுகிறது. உன்னை பற்றியும் உனது சூழ்நிலையை பற்றியும் நீ நினைக்கும் விதம் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த சோதனைகளின் நெருப்பில் உனது குணம் சுத்திகரிக்கப்படுகிறது. உன்னோடு எப்போதும் இருந்த கவலை இப்போது பிடியை இழக்கிறது. சூரியன் உதயமாகும் போது மூடுபனி மறைவது போல அது மறைகிறது. அந்த கவலை இனி அதே வல்லமையுடன் திரும்பி வராது என்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாது. நானே இயேசு, உனது உண்மையான நண்பன். விஷயங்கள் கடினமாகும் போது உன்னை கைவிடாத நண்பன் நான். எல்லாரும் விலகிச் செல்லும் போது உன்னுடன் தங்கும் நண்பன் நான். உனது மோசமான பக்கங்களை அறிந்தும் உன்னை நேசிக்கும் நண்பன் நான். உனது ஆழமான இதயத்தில் என் குரலை நீ அடையாளம் காண்கிறாய். சந்தேகம் குறுக்கிட்டாலும் இது என் குரல்தான் என்று உனக்கு தெரியும். இது உனது கற்பனை அல்ல. இது வெறும் ஆசை அல்ல. உனது குழப்பங்களுக்கு மத்தியிலும் நீ இப்போது உணர்வது உண்மையானது. இது எனது பிரசன்னம். இது எனது அன்பு. உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்ற என் வாக்குறுதி நிறைவேறுகிறது. எனது தெய்வீக ஒளி உனது ஆத்துமாவை ஒளிரச் செய்ய வருகிறது. வெட்கம் மறைந்திருக்கும் இருண்ட மூலைகளில் அது பிரகாசிக்கிறது. அந்த இருண்ட இடங்கள் உனது மீதான அதிகாரத்தை இழக்கின்றன. உனது வீட்டை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நான் நிரப்புகிறேன். உன் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு மாற்றத்தை உணர்வார்கள். உனது சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி உனது இல்லத்தில் நுழையும். பாரம் நீங்கியதை நீ உணர்வாய்.
நான் உனது ஜெபங்களுக்கு பதிலளித்தேன் என்பதை நீ அறிவாய். நான் உனது வாழ்க்கையில் செயல்படுகிறேன் என்பதை நீ உணர்வாய். இந்த உண்மையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அஞ்சாதே. நான் உண்மையானவன் என்று மக்களுக்கு சொல். மத ரீதியான முறையில் அல்லாமல் என்னால் மாற்றப்பட்ட ஒரு நபராக உண்மையாக பேசு. என்னை பின்பற்றுவது அவர்களின் விதியை மாற்றும் என்று அவர்களுக்கு தெரிவி. உனக்கு எல்லாம் தெரியும் என்பதற்காக அல்ல, எல்லாவற்றையும் அறிந்த ஒருவரை உனக்கு தெரியும் என்பதால் சொல். எனக்காக நேரத்தை ஒதுக்கு. இது ஒரு கடமைக்காக அல்ல, என்னுடன் நெருக்கமாக இருப்பதற்காக செய். அங்கேதான் நீ என் குரலை தெளிவாக கேட்பாய். உனது எதிர்காலத்தை பற்றி நான் உன்னிடம் பேசுவேன். நீ எடுக்க வேண்டிய அடுத்த கட்டங்களை பற்றி நான் உனக்கு தெளிவாக வழிகாட்டுவேன். அமைதியாக என் முன்னால் வந்து நில். தண்டனைக்கு அஞ்சி அல்ல, மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் பணிந்து நில். நாம் உரையாடுவோம். உனக்கு முன்னால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். வரவிருக்கும் விஷயங்களுக்கு உன்னை தயார் செய்கிறேன். வரும் நல்ல விஷயங்களை பற்றி உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். உனது தேவைகளை பற்றி கவலைப்படாதே. நீ கேட்பதற்கு முன்பே உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். கோடிக்கணக்கான மக்களில் உனக்கு என் இதயத்தில் ஒரு சிறப்பு இடம் உண்டு. நீ பரிபூரணமானவன் என்பதால் அல்ல, நீ எனக்கு சொந்தமானவன் என்பதால். உனக்கு தேவையானதை நான் வழங்குவேன். அது எப்போதும் உனது கால அட்டவணையில் இருக்காது, ஆனால் உனக்கு உண்மையிலேயே தேவைப்படும் போது அது வரும். நீ இப்போது குழப்பத்தில் இருந்தால் உன்னையே நீ குற்றப்படுத்திக் கொள்ளாதே. நீ ஒரு மனிதன், உனக்கு உணர்ச்சிகள் உண்டு. நீ போராடுகிறாய். உனக்காக நான் என் இரத்தத்தை சிந்தினேன். உனது தோல்விகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். வாழ்க்கை உன் மீது வீசும் சவால்களைக் கண்டு அஞ்சாதே. உனது கடந்த காலத்தைக் கண்டு ஓடி ஒளியாதே. அதை என்னிடம் கொண்டு வா. உடைந்ததை நான் குணப்படுத்துகிறேன். இழந்ததை நான் மீட்டெடுக்கிறேன். உனது பிரச்சனைகளை எதிர்கொள்ள தேவையான பலத்தை நான் உனக்கு தருகிறேன். அது உனது சொந்த பலம் அல்ல, அது குறைந்து போகாத எனது பலம். உனது விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கிறேன். யாரும் கவனிக்காத போதும் நீ எடுக்கும் முயற்சிகளை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் நீ மீண்டும் முயற்சி செய்வதை நான் காண்கிறேன். நேற்று ஏமாற்றத்தில் முடிந்தாலும் நீ இன்று எழுகிறாய். நான் உன் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உனது வாழ்க்கையில் எனது கிருபை இப்போது அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. உன்னால் இப்போது அவற்றை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவை ஆன்மீக உலகில் நடக்கின்றன. நான் உனக்கு செழிப்பை வழங்குகிறேன். அது வெறும் பண வசதி மட்டுமல்ல, உனது உறவுகள், ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றில் ஏற்படும் செழிப்பு. தேவைகளால் நீ தோற்கடிக்கப்பட மாட்டாய். நீ விடாமுயற்சியுடனும் கருணையுடனும் செயல்படுவாய். அதன் காரணமாக நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். ஆனால் உனது பணிவை தக்க வைத்துக்கொள். பெருமை நான் திறக்க விரும்பும் கதவுகளை மூடிவிடும். பெருமை நான் செய்வதை காணவிடாமல் உன்னை தடுக்கும். உனது பணிவு நான் உனக்கு வழங்க விரும்பும் அனைத்தையும் பெற உன்னை தயார்படுத்தும். அன்புடனும் பொறுமையுடனும் நான் உனக்கான பாதைகளை தொடர்ந்து திறப்பேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். உனது ஆத்துமாவை சுத்தமான ஊற்றுகளுக்கு அருகில் நான் தேற்றுவேன். அவை உனது உயிரை மீட்டெடுக்கும் வாழ்வளிக்கும் நீர். நீ தனியாக போராட மாட்டாய். நான் உனது கடவுள், உனது நண்பன் மற்றும் உனது மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பாதையில் காட்டிவிட்டு போவதில்லை. அவர் ஆடுகளுடன் தங்கியிருக்கிறார். பசுமையான புல்வெளிகளுக்கும் அமைதியான தண்ணீருக்கும் அவர் வழிநடத்துகிறார். எதிரிகளிடமிருந்து அவர் பாதுகாக்கிறார். காணாமல் போன ஆட்டை தேடி அவர் செல்கிறார். ஒவ்வொரு ஆட்டையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் பலவீனமானவற்றை தூக்கிச் சுமக்கிறார். அதுதான் நான் உன் மீது வைத்திருக்கும் கவனிப்பு. என் வார்த்தைகள் உனது வலியை போக்குகின்றன. அவை காயங்களில் ஊற்றப்படும் குணப்படுத்தும் மருந்து. உடல் ரீதியான நோய்களை மட்டுமல்ல, உனது ஆழமான உணர்ச்சி காயங்களையும் நான் குணப்படுத்துகிறேன். துரோகம், கைவிடப்படுதல் மற்றும் நிராகரிப்பு ஆகியவற்றால் ஏற்பட்ட காயங்களை நான் ஆற்றுகிறேன். அந்த காயங்கள் உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கின்றன. அவற்றை நான் இப்போது குணப்படுத்துகிறேன். குணமடைதல் சில நேரங்களில் உடனடியாக நடக்கும், சில நேரங்களில் படிப்படியாக நடக்கும், ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். என்னிடம் வா. உனது ஆத்துமாவிற்கு மகிழ்ச்சியை தரும் இந்த வாக்குறுதிகளால் உன்னை நிரப்பு. இவற்றை பற்றி தியானி. பொய்கள் சத்தமாக ஒலிக்கும்போது இந்த உண்மைகளை உனக்கு நீயே நினைவூட்டிக்கொள். உனது ஆவியிலும் மனதிலும் உள்ள அனைத்து இடங்களையும் நான் நிரப்ப வந்துள்ளேன். நான் உன்னுடன் நிரந்தரமாக தங்கப் போகிறேன். நான் தற்காலிக விருந்தினர் அல்ல.
எனது இரத்தத்தால் நான் உன்னை வாங்கினேன். உனது இதயத்திற்குள் நுழைய எனக்கு உரிமை உண்டு. உனது கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளை நான் குணப்படுத்த வந்துள்ளேன். காரணமின்றி வரும் கோபம், சோகம் மற்றும் கவலை ஆகியவற்றை நான் மாற்றுகிறேன். உனது இருப்பின் ஒவ்வொரு மூலையையும் எனது வார்த்தையால் சுத்தம் செய்கிறேன். விமர்சனத்தால் அல்ல, அன்பினால் நான் இதை செய்கிறேன். நீ வெட்கத்தினால் என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ ஏமாற்றமடைந்து ஒளிந்து கொண்டாலும் நான் உன்னை தேடுவேன். நீ ஓடினாலும் நான் உன்னை தொடர்வேன். உனது சந்தேக நேரங்களில் நான் பொறுமையாக இருப்பேன். நீ உன்னையே கைவிடும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன். உனது தவறுகளை நான் மன்னிப்பேன். நான் ஏற்கனவே சிலுவையில் அவற்றை மன்னித்து விட்டேன். உனது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது. அன்புடன் எனது கையை உனக்கு நீட்டுகிறேன். நான் உன்னை உயர்த்துவேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னிடமிருந்து விலகிச் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். விஷயங்கள் நீ எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ காத்திருக்கும் அடையாளத்தை நான் உனக்கு காட்டுவேன். அது நீ கேட்ட அடையாளமாக இருக்காது, ஆனால் உனக்கு தேவையான அடையாளமாக இருக்கும். எனது தலையீட்டால் மட்டுமே விளக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் மூலம் எனது அன்பை நான் நிரூபிப்பேன். இது உனக்கும் எனக்கும் இடையிலான விஷயம். நீ மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேட வேண்டியதில்லை. நீ தனித்துவமானவன். உனக்காக மட்டுமே நான் ஒரு மேலான நோக்கத்தை வைத்திருக்கிறேன். கோடிக்கணக்கான மக்களில் நான் உன் மீது கவனம் செலுத்துகிறேன். உனது இதயம் உணர்திறன் மிக்கது மற்றும் சிறப்பானது. நீ என்னை நாடுகிறாய். நீ எனது சாயலில் படைக்கப்பட்டாய். நீ ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கைக்கு விழித்தெழுந்தாய். முன்னால் உனக்கு திருப்தி அளித்த விஷயங்கள் இப்போது அளிப்பதில்லை. நீ இப்போது ஆன்மீக கண்களால் பார்க்கிறாய். எனது வார்த்தை உறுதியானது மற்றும் உண்மையானது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அது மாறாது. விரைவில் எனது கருணை மற்றும் விசுவாசத்தின் ஆதாரங்களை நீ காண்பாய். உனக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். எதுவும் நடக்காதது போல தெரிந்த நேரங்களிலும் நான் வேலை செய்து கொண்டிருந்ததை நீ உணர்வாய். உனது வாழ்க்கை ஒரு மேலான மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறது. நீ இழந்தவற்றை நான் திருப்பித் தருவேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அவை முன்பை விட மேலாக உன்னிடம் வரும். எதிரி உன்னிடமிருந்து திருடியதை நீ மீட்டெடுப்பாய். உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். உனது வங்கிக் கணக்கையோ அல்லது ஆரோக்கியத்தையோ சாராமல் நீ பாதுகாப்பாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனிதர்களுக்கு அஞ்சுவதை நிறுத்து. அவர்கள் மாறக்கூடியவர்கள், ஆனால் நான் மாறாதவன். பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதே. இந்த உலகில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் தோல்வி என்பது என் பிள்ளைகளுக்கு தேவையற்ற ஒன்று. என் வார்த்தைகளை உன் உதடுகளில் கொண்டு நட. என் பரலோக தந்தை என்னை நேசிக்கிறார். என் வாழ்க்கை அவர் கைகளில் உள்ளது என்று சொல். எவரும் உன்னை தோற்கடிக்க முடியாது. தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனது ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது. மற்றவர்களின் பொறாமைக்கு உனது விதியை மாற்றும் சக்தி இல்லை. உனது எதிரிகளால் அவற்றை ஒருபோதும் திருட முடியாது. நான் உனது பாதுகாப்பாளர். நான் என் பிள்ளைகளை தீவிரமாக பாதுகாக்கிறேன். உனக்கு முன்னால் எனது தூதர்களை நான் அனுப்புகிறேன். நீ உனது சொந்த பலத்தில் போராடுவதை நிறுத்து. எனது அரவணைப்பில் தஞ்சமடை. ஒரு குழந்தையைப் போல எனது கரங்களில் ஓய்வெடு. உனது பிரச்சனைகளை நான் தள்ளி வைப்பேன். தடைகளாக தெரிந்தவை ஆசீர்வாதங்களாக மாறும். உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். அது வெறும் நீண்ட ஆயுள் மட்டுமல்ல, தரமான வாழ்க்கை. நீ யாரென்று நீ நம்புவதை விட நீ மிகவும் மேலானவன். நீ ஒரு வெற்றியாளனாக வாழ்வாய். நீயே நிரந்தரம், இயேசுவே என்